கைஸ் என்னடா இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு ஆளை காணோம், வெறும் வீடியோ மட்டும் போயிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த வீடியோ நான் கவர் பண்ணுறப்போ போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற ஐடியாவில் தான் கவர் பண்ணியிருந்தேன். பட் டியூ டு சம் ரீசன்ஸ்னால போஸ்ட் பண்ணாமல் நான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். நான் இன்றைக்கி போடலான்ற மைண்ட் செட் வந்து தான் இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அதனால தான் எனக்கு இந்த வீடியோக்கு வந்து இன்ட்ரோ எடுக்கணும் அப்படின்ற பிளான் இல்லை. ஆல்ரெடி எடுத்திருந்தனாலும் தெரியலை, அந்த கிளிப்பிங்குமே என்கிட்ட அவைலபிளாக இல்லை. இருக்க கிளிப்பிங்ஸை வச்சு இன்றைக்கி உங்களுக்கு எல்லா மூமெண்ட்டையும் கேப்சர் பண்ணி வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். 13th அன்றைக்கி பைக் புக் பண்ணியிருந்தோம். பட் 15th அன்றைக்கி டெலிவரி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஏன்னா எல்லாருக்குமே அன்றைக்கி லீவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அங்கே சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்த கஸ்டமர்ஸை வச்சு கேக் கட் பண்ணிவிட்டு ரேலியுமே அங்கே போயிருந்தாங்க. அந்த கிளிப்பிங் வந்து நான் ஷார்ட்ஸாக உங்களுக்கு போட்டிருக்கேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். சூப்பர் நீட்டான ஒரு செலிப்ரேஷனாக இருந்தது. செலிப்ரேஷன் முடிஞ்சதும் அங்கே வந்து நெக்ஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருந்தது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நானும் மம்மியும் தான் அங்கே போயிருந்தோம். நானும் மம்மியும் போயிட்டு இருக்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடித்த பிறகு சிஸ்டர், டேடி, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி எல்லாருமே வந்திருந்தாங்க. சுசுகியில் ஆக்சஸ் 125 அந்த பைக் தான் நாங்கள் எடுத்திருந்தோம். என்ன கலர் நாங்கள் செலக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு கெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நானே ரிவீல் பண்ணிவிடுவேன். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிஞ்ச பிறகு டேடியும் சிஸ்டர், ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் வண்டி வந்து கீழே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ பூஜை பண்ணிவிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இந்த பிஸ்தா க்ரீன் கலர் தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது கலர். ஸோ அதனால இந்த கலரை ஃபைனலைஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டோம். டேடியோடைய ட்ரெஸ் கோட் பார்த்தீங்களா, பைக்குக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக போட்டுட்டு வந்திருக்காரு. ஒருவேளை எல்லாருமே ட்ரெஸ் கோட் சேம் கலரில் போட்டிருக்கலாமோ? எனக்கு அப்போ அந்த தாட் இல்லை, இப்போ வாய்ஸ் கொடுக்குறப்ப தான் யோசிக்கிறேன். 13th அன்றைக்கி நாங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் எடுத்திருந்தோம். நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலை, மம்மி, டேடி எல்லாருமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நாங்கள் வந்து இந்த பிராண்டில் இந்த மாடல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். பைக் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்பாக இருக்கும்? கண்டிப்பாக வந்து பூஜை போடுறதுக்கு கோவிலுக்கு தான் கொண்டு போவோம். அதுக்காக தான் நாங்கள் புது பஸ் ஸ்டாண்டில் இருக்க செல்லியம்மன் கோவிலுக்கு கொண்டு போயிருந்தோம். நிறைய பேர் அந்த கோவிலுக்கு தான் கொண்டு வந்து போடுவாங்க. ஏன்னா சென்ட்ரல் பாயிண்டில் இருக்க கோவில் வந்து அதுதான். நிறைய பைக்ஸ், காருன்னு சொல்லி எல்லாமே அங்கே பூஜை போட்டுட்ருப்பாங்க. ஆல் டைம் அந்த இடத்துல வந்து ஒரு வைவோடு இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரைவ் வந்து கோவிலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயாச்சு. நானும் டேடியும் ஒரு வண்டியில் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில் எல்லாருமே ஷேர் பண்ணி கோவில் ரீச் ஆகிட்டோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அட்வான்ஸ் மாடல் சூஸ் பண்ணியிருக்கோம். சென்சார் வச்சு தான் பைக் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி ஆக்டிவா, ஸ்கூட்டி அது எல்லாமே நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே, அகைன் ஆக்டிவா போகலாமா அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ என்ன ஃபெமிலியராக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ இந்த பைக் இருந்தது. ஸோ அதனால இந்த பைக்கை நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். எல்லாரோட அச்சீவ்மெண்ட்டுக்கு பின்னாடியுமே பேக் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லி நிறைய இருக்கும். அது தெரியாமல் ஒரு பர்சனை நம்ம ஜட்ஜ் பண்ணிவிடுவோம். வெளியே இருக்க ஷாப்லேயே என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் நேராக வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்காக உள்ளே போயிட்டோம். August 15 அப்படின்றதுனால சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. எம்எல்ஏ வரதாக இருந்தது போல். ஸோ அதனால் நாங்கள் பூஜை போடுறப்போ சீக்கிரம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் அவர் வர்றதுக்கும் கரெக்டாக இருந்தது. இந்த கோவிலில் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோட பர்த்டே ஆச்சுன்னா, ஸ்கூல் டைம்ஸில் என்னோட பர்த்டே வந்துச்சுன்னா மார்னிங் எவ்ரி இயர் மார்னிங்கில் வந்து இந்த கோவில் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வேலையே பார்ப்போம். அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நியர்பையில் இருக்க கோவிலே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நிறைய டைம்ஸ் கூட விசிட் பண்ணுவோம். இந்த பர்த்டே இந்த மாதிரி டைம்ஸ்லாம் இல்லாமல் ஜென்ரலாக நார்மல் டைம்ஸுமே நாங்கள் வந்து விசிட் பண்ணுவோம். பட் இப்போ அது எல்லாமே வந்து கம்மியாயிடுச்சு. உங்களோட ஃபேவரட் காட் எது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கவர் பண்ணுறப்போ போடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் கவர் பண்ணியிருந்தேன். பட் இவ்வளோ டிலே ஆகி போஸ்ட் பண்ணுறதுக்கு ரீசன்ஸ் நிறைய இருக்குது. பட் இப்போது நான் வந்து போஸ்ட் பண்ணுற மைண்ட் செட்டில் தான் எல்லாமே கம்ப்ளீட்டாக என்ன நடந்துச்சு அன்றைக்கான டேல அப்படின்னு சொல்லி மெமரியாக கேப்சர் பண்ணி இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். எங்களோட ஃபேமிலி மெம்பரை உங்கள் கூட சேர்ந்து நான் ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோலேயும் நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காகவே ஃபாஸ்ட்டாக நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கிளம்புற மாதிரி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சூப்பரான கண்டென்ட் உங்களுக்கு வந்துட்டே இருக்குது. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Thanks for watching. Bye.